என்னை பொறுத்தளவுல எனக்கு நான் புரிந்து கொண்ட கர்த்தருடைய காரியத்தை பொறுத்தளவுல, உங்கள் ஆலயம் தன்னிறைவு அடைந்து விட்டால் உங்கள் காணிக்கைகளை தரித்திரருக்கு கொடுங்கள். நீங்கள் பாருங்கள், உங்கள் பணத்துக்கு நீங்க தான் உத்தரவாதி. நீங்கள் கொடுக்கிற பணம் ஊழியத்துக்கு பயன்பட்டா தான் உன் பேர்ல கர்த்தர் மேல இங்க கணக்குல வைப்பாரு. அதை வாங்கி தன் மறுமனையாட்டியின் பாதத்துக்கு மோதிரத்தை போடுகிறவனுக்கு நீ காணிக்கை கொடுத்தீன்னா உன் காணிக்கை குறித்து நீதான் கணக்கு சொல்ல வேண்டும். அது எங்க போச்சு, என்னாச்சு பாருங்க. ஏன் நம்ம நாட்டுல உண்மையான போதகர்கள் இல்லையா? நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், தன்னுடைய ரத்தத்தை வித்து டிராக்ஸ் வாங்கி கொடுக்கிற ஊழியக்காரன் இல்லையா? பீகார்லையும் ஒரிசாலையும் குஜராத்லையும் அலைந்து அந்த பனியிலும் மழையிலும் அங்கே ஓடி உழைத்து ஊழிச்சிட மிஷனரிகள் இல்லையா? சின்ன சின்ன குடிசை வீடுகள்ல பல கஷ்டங்களுக்கு நடுவுல சபை நடத்தி கொண்டிருக்கிற எளிய போதகர்கள் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் கொடுத்த அந்த காணிக்கை செல்லாதா? அப்படிதான் சொல்றாங்க. நீ எந்த சபையில இருக்கிற அங்கதான் கொடுக்கணும். ஒரு ஊழியக்கார சொல்ல, இந்த ஹோட்டல சாப்பிட்டு அந்த ஹோட்டல அங்க காசு கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப நீ என்ன ஹோட்டலா வச்சு நடத்திட்டு இருக்கிற உள்ள? நான் ஒரு பிரசங்கம் பண்ணா இவ்வளவு காசு கொடுத்தா தான் பிரசங்கம் சொல்லி, அவன் கொஞ்சம் சட்னி ஊத்துங்க, அவ்வளவுதாங்க கொடுத்த காசுக்கு. அப்படியா?